வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த கேலண்டர் இயர்ல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி நம்ம இஸ்ரேல் பிரச்சனையை பத்தி வள்ளல் மீடியால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் முக்கியமான நிகழ்வு நடக்குதோ தவிர்க்க முடியாத விஷயங்கள்லாம் பத்தி பேசி நம்ம ஊர்ல புரிய வைக்கிற இந்த உலக அரசியல் அப்படின்றப்பெல்லாம் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரமா லெபனானுக்குள்ளேயே இஸ்ரேல் IDF உள்ள போய் தாக்குதல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. பெய்ரூட் நகரத்துல பாத்தீங்கன்னா சரியான தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. எப்படா போர் மூலமோன்னு இருந்துச்சு. இப்போ அதற்கான சமிஞ்சைகள் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா World War III அப்படிங்கிறது வரக்கூடாது. இருந்தாலும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ அலி காமினியோட தலைமையில் இருக்க ஈரான் அரசு பாத்தீங்கன்னா நேத்தி ஒரு 200 பேலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலுக்குள்ள போட்டிருக்காங்க. அது எங்கன்னா இந்த ஓரமா அந்த பாலைவனம் பக்கம் தான் பொதுவாக போடுவாங்க இல்லையா, மக்கள் வாழக்கூடிய இடத்துல போட்டதுனால எல்லாருமே கம்ப்ளீட் நேஷனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பங்கர் இந்த பதுங்கக்குழியில போயிட்டு பாதுகாப்புகளை வச்சிருக்காங்க. இப்போ ஒரு World War III வெடிக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் கண்டிப்பா அதற்கான பதில ஈரான் தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து லெபனான் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதான் சான்ஸ்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லுவீங்க. அமெரிக்கா வந்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கா நாங்களும் இஸ்ரேலுக்கு டிஃபென்ஸா வரப்போறோம்னு சொல்றாங்க. இங்கிலாந்து முழுசா சப்போர்ட் பண்றாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த சைட் கான்ட்ராஸ்டா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த துபாய் போன்ற இடங்கள் எல்லாம் இதை பத்தி பேசினாலே பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் தடை போட்டு வச்சிருக்காராம். சோ இந்த சூழல்ல போர் அப்படிங்கிறது, மூன்றாம் உலக போர் அப்படிங்கிறது மூலமா எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு, அண்ட் இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதுக்காக பதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க பாரு. இங்க பதட்டம்ங்கிறத விட இஸ்ரேலுக்கு ஆதரவான யூதர்களுடைய குரல்கள் இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்தியாவில் ஒரு பழம்பெரும் யூத சமூகம் தான் காலங்காலமாக ஆன்மீகத்தை கையில் வச்சிருக்குங்கிறதுனால இந்த பிரபகண்டா இங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அப்படிதான் தெரியுது. என் ஃப்ரெண்டு சைதாப்பேட் ரமேஷ் இருக்கான், எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவன் போட்டுருக்கான் ஐம் இந்தியன் ஹிந்து, ஐ சப்போர்ட் இஸ்ரேல். அவனுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவன் எப்படிங்க யூதனாவான்? அவன் யூதன் ஆகல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் யூத இனத்துடைய ஒரு கிளை இனம் தான். அவங்களே அப்படிதான் உணர்றாங்க. அவங்களே இன்னைக்கெல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் என்பது உருவாக்கப்படும் பொழுது இங்கிருந்த கேரளால இருந்தெல்லாம் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்க போயிட்டு நாங்களும் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து பிராமணர்கள் அங்க போன கதைகள் இருக்கு. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், அந்த பிராமண சமூகத்திற்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபு வழி தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மரபு வழி தொடர்பை இன்னும் மனதில் வச்சுக்கிட்டு யூதர்கள் தங்களுக்கான ஆட்கள்ங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் என்பது இந்த RSS சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த RSS உடைய ப்ரொபகண்டாவை ஃபாலோ பண்ற எல்லா இந்தியர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய வெற்றி என்பது இந்தியாவுக்கான வெற்றி, இஸ்ரேலோட வெற்றி என்பது இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க நீங்க இது ஓர வைங்க, இது ஒரு ப்ரொபகண்டா டாபிக். ஆமா. ஆனா இங்க இப்ப உலக அரசியல் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது எப்பவுமே போரை விரும்பக்கூடிய ஒரு மக்கள் அந்த போரால பெரிய அளவு அவதிக்குள்ளாக்குவார்கள். கண்டிப்பா பாதிப்பு என்பது இந்தியர்களுக்கு இருக்கதான் போகுது. இன்னைக்கு சரி, இந்த மிடில் ஈஸ்ட்ல இங்க நடக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம முழுமையா சொல்லியிருக்கோம். பாலஸ்தீன் பிரச்சனை, அதுக்கான உண்மையான வரலாறு என்ன, பாலஸ்தீன் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் நம்ம தனியா வீடியோவை ஸ்பெசிஃபிக்கா பேசியிருக்கோம். ஸோ அதை முன்னாடி இந்த காணொலியை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க இப்ப சமீபத்தில் நடக்கிறது எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதலாகத்தான் தெரிகிறது. 180 to 200 மிசைல் கிட்ட இஸ்ரேலுடைய மிக முக்கிய தளங்களை தாக்கியிருக்கிறாங்க. அது ஊர்களுக்குள்ள அந்த குண்டு போயிருக்கு. ஆனா ஈரான் தரப்பு படைப்பிரிவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க மொசாதோடைய முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களோட முக்கியமான ஆபீசஸ் நோக்கித்தான் எங்களுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அந்த மொசாத் மற்றும் இஸ்ரேலுடைய ராணுவ தளவாடங்களும் முக்கிய ஆபீசஸுமே ஊர்களுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிறாங்க, மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே இவங்க மக்களுக்கு குண்டு போடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் அதே தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மொசாதோட ஆபீசஸ் மேலேயும் அங்க இருந்த ராணுவ தளவாடங்கள் மேலேயே தான் நாங்க தாக்கல் நடத்துறோம், மக்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடத்தலைன்னு இவங்க சொல்றாங்க. பட் ஊருக்குள்ளதான் குண்டு விழுந்திருக்கு. கண்டிப்பா இதுல அப்பாவி மக்களும் நல்லவர்களும் பலியாகித்தான் இருப்பார்கள். இஸ்ரேல் தரப்புலையும் நஷ்டம் ஏற்பட்டால் அதுலயும் அப்பாவிகள் சாகத்தான் செய்யப்படுறாங்க. நம்ம அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் இல்லைங்கிறத கடந்து அங்க இறக்கக்கூடிய அப்பாவிகள் தான், அங்க இறக்கக்கூடிய குழந்தைகள் தான். அங்க ஒரு குழந்தை உயிர் போனாலும் போனது தான். அப்ப போரினால் நமக்கு இழப்பு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த போரை இந்த இடத்துக்கு கொண்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். வேற யார் மேலேயும் நீங்க குத்தமே சொல்ல முடியாது. இஸ்ரேல் நாட்டுடைய தவறான முடிவுகளும் தவறான அரசியல் போக்கும் தான் இவ்வளவு பெரிய போரை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
சோ ரீசெண்டா லெபனான் மேல அந்த தாக்குதல் தான் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணிருக்குன்னு ஆமா, லெபனான் இப்ப இவங்க இப்ப வந்து என்ன ஹிஸ்புல்லா உடைய தலைவர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து லெபனான் வந்து அடைக்கலம் கொடுக்குது, இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த சினேரியோவுமே என்ன அப்படின்னா, அந்த ஹிஸ்டரிக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு தவறான உரிமை கோரல் தான். அது நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நான் பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்குன்னா அப்படியே இஷ்டத்துக்கு அந்த புக்ஸ்ல இருக்கிறதையே தான் சொல்றீங்க. இன்னைக்குமே வந்து பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சர்ச்சஸ்ல வந்து இஸ்ரேலுக்காக ப்ரீச் பண்ணி இது பண்றோம், இப்ப இந்த இது நடத்துறாங்க. ஏங்க கிறிஸ்தவர்களை பார்த்தா துப்புறாங்க மூஞ்சில. ஆமா, ஜெருசலத்துல எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் கிராஸ் பண்ணி போனாங்கன்னா துப்புறது, இயேசுவோடைய இந்த சிலுவைகள் இதெல்லாத்தையும் காமிச்சா துப்புறது. இவங்க கிட்ட அவங்க இயேசுவை வந்து ஏத்துக்கவே கிடையாது. இவங்களுக்காக இவங்க பரிந்து பேசிக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ்ல எல்லாம் வந்துட்டு இஸ்ரேல் வந்துச்சுன்னா அது பைபிள்ல இருக்கு, இறைவன் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்க ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதமாக சைவ மதம் இருக்கு. சைவ மதம்ங்கிறது என்ன? சிவனை வழிபடக்கூடிய மக்கள் வந்து சைவ மதமா. இப்ப வட இந்தியால காஷ்மீர்ல சைவ மதத்தை பின்பற்றவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இப்ப அங்க நேபாளத்துல இருக்காங்களா இல்லையா? இப்ப அங்க இருந்து ஒரு பெரும் கூட்டம் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நாங்களும் சிவனை தான் வழிபடுறோம், நாங்களும் சைவர்கள் தான், அதனால எங்களுக்கு இந்த மண்ணு சொந்தம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்டூபிடா இருக்கு. அதே தாங்க ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்ற ஐரோப்பியர்கள் பண்றது. இப்ப இவர்கள் இனத்தால அரேபியர்களா? யூதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலிய நபர்கள் மக்கள் இனத்தால் என்ன? அவங்க மதம்ங்கிறது மாறக்கூடியது. நீங்க நாளைக்கு மாறலாம், நான் நாளைக்கு மாற, யார் வேணாலும் மாற முடியும், புரியுதுங்களா? மதம் யார் வேணாலும் மாறிக்கலாம், ஆனா இனம் தான் மாறாது. இனத்துக்கு தானே நாடு, மதத்துக்கு நாடா? அந்த மக்கள் எந்த பகுதியில வாழ்ந்தாங்களோ அந்த மக்களுக்கான உரிமை தான் நாட்டுக்கு இருக்குமே ஒழிய இந்த மதத்தை ஃபாலோ பண்ணா அந்த நாட்டுல போய் உரிமை கொண்டாடிக்கலாம் ஏதாவது ஒரு நாடு இருக்கு அப்படி? இப்ப உலகம் முழுக்க ஹிந்துஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து இந்தியா வந்து ஹிந்து நாடு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்தியா வந்து எங்களுக்கு உரிமைன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து எலெக்ஷன் இருந்தா என்ன சொல்லுவேன்? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா. இப்ப ஜூஸ்ன்றவங்க இல்லவே இல்லையா, அழிஞ்சு போயிட்டாங்களா? ஜூஸ்ங்கிறவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அரேபியர்கள் தானே, மிடில் ஈஸ்டர்ஸ் தானே. எப்படியே அவங்க வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களாக இருக்க முடியும்? இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட ஐரோப்பியர்கள் எப்படி யூதர்களாக இருக்க முடியும்? அதாவது நான் சொல்றது பைபிள்ல இருக்கக்கூடிய யூதர்களாக இருக்க முடியும். இடையில இந்த மதம், யூத மதம் என்பது வெவ்வேறு இடங்களுக்கு பரவுது. அந்த இதுல பரவுனதுல இந்த கசேரிய யூதர்கள் என்று சொல்லக்கூடிய கசார் பகுதியை சார்ந்த யூதர்கள், இந்த யூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட பூர்வீகம் வந்து அந்த நார்டிக் பகுதி. நார்டிக்ங்கிறது பகுதி, பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த கசாரிய யூதர்கள். இந்த ஆக்சுவலா ஜூஸ் கிடையாது, இவங்க மதத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த கசாரிய மக்கள் வந்து அங்கிருந்த மக்கள் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வரும்போது அந்த மதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மொழியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த யூத இனம் போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனா அவர்கள் உண்மையான யூதர்களே கிடையாது. அதாவது உங்களுடைய பைபிள்ல சொல்லக்கூடிய யூதர்களுக்கும் இன்னைக்கு யூதர்கள்னு சொல்லிட்டு இருக்கவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பைபிள்ல இருக்கிற யூதர் என்னைக்கோ இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகி மாறியாச்சு. ஏன்னா அரபு நாட்டுல இஸ்லாம் வந்து வளரும்போது எல்லா மதத்தையும் உள்வாங்கிடுச்சு. இப்ப அரபு நாட்டுல வந்து இப்ப ஒரு காலத்துல கிறிஸ்டியானிட்டி இல்லைன்னு நீங்க சொல்ல போறீங்களா? இருந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு. ஆனா இஸ்லாம் உருவாகி வரும்பொழுது கிறிஸ்டியானிட்டியும் அது உள்வாங்கிடுச்சு. அதே போல அங்க இருந்து உருவ வழிபாட்டு மதங்களையும் உள்வாங்கிடுச்சு. எத்தனையோ உருவ வழிபாட்டு மதங்கள் இருந்துச்சுல. இப்ப பர்சியாவே எடுத்துக்கோங்க, ஈரான் எடுத்துக்கோங்க, ஈரானுடைய புராதன சின்னங்கள் எல்லாத்துலயும் இருக்கிற சிலைகள்லாம் வந்து இஸ்லாமிய சிலைகளா? கபாக்குள்ளேயே சிலை தான் இருந்துச்சு. அது விட்டுருங்க, அது கபாக்குள்ள சிலை இருந்தது, அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பேச்சு. அது வந்து அதெல்லாம் நீக்கிட்டு தான் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா விதமான சிலை வழிபாடுகளும் இருந்தது, அதை நீக்கிட்டு இது பண்றாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஈரான் வந்து முஸ்லீம் கண்ட்ரின்னு நம்ம சொல்றோம், ஆனா ஈரான் இன்னைக்கும் அதோட புராதன சின்னங்களை பாதுகாத்துட்டு வருதுல. அந்த ஈரானுடைய பழைய பெர்சியா போன்ற அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உருவ வழிபாடு எல்லாமே அது ஒரு தனி கடவுள், அதுன்னு ஒரு வழிபாடு தானே. அது அவங்க வேற ஒரு மதத்தை பின்பற்றியவர்கள் தான். இது எல்லாத்தையும் உள்வாங்கி தான் இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் வந்து உருவாயிருக்கு. எல்லாத்தையும் உள்வாங்கிருச்சு, எல்லா மதத்தையும் உள்வாங்கிட்டு இஸ்லாம் வந்து ஒரு மதமாக உருவாயிருச்சு. அப்ப அங்க இருந்த யூதர்களும் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். அப்படின்னா பொருள் என்னன்னா, அந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். பாலஸ்தீனர்கள் தான் ஒரு காலத்தில் யூதர்களாகவும் இருந்திருக்கணும். அந்த பாலஸ்தீனர்கள் இன்னைக்கு பாலஸ்தீனர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள்ங்கிறவங்க அந்த பகுதியில் இருந்தாங்கிற ஒரே ஒரு வரலாற்று துணுக்க எடுத்துக்கிட்டு ஐரோப்பியர்களாக இருக்கிற யூதர்கள் வந்து இங்க உரிமை கொண்டாடுறாங்க. முழுக்க அரசியல் காரணங்கள். இங்க இருக்கக்கூடிய அரபு நாட்டுல நம்மளுடைய ஒரு கை இருக்கணும், நம்ம குடி கொண்டு வச்சிருந்தோம் ஒருத்தங்க, நம்மளுடைய ஆளுங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான். இப்ப பங்களாதேஷுக்கு எதுக்குங்க அமெரிக்கா சப்போர்ட் வருது சொல்லுங்க நீங்க? சரி, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணலாம். இப்ப அந்த இடத்துல அமெரிக்கா உள்ள வருதா இல்லையா? இது இந்தியாவுக்கும் பிரச்சனை, சீனாவுக்கும் பிரச்சனை.
2 பேருக்குமே இப்ப யார் பொது எதிரியா மாறுறா? அமெரிக்காக்காரன். இப்ப அமெரிக்கா யாரை பயன்படுத்துறான்? பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை வந்து அவன் பயன்படுத்திட்டு அவன் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கிற அரசியல் அதே தான் அன்னைக்கு பண்ணான் அவன். இஸ்ரேலுங்கிறது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய அந்த யூத இனத்தை சார்ந்த அதான் இலுமினாட்டி கும்பல் தான், அந்த ஜியோனிஸ்ட் கும்பல். இந்த ஜியோனிஸ்ட் கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நேக்கா பிளான் பண்ணி பழைய யூதர்களுடைய பேர்ல தான் இவங்க இருக்காங்க. இவங்களை வந்து ஆக்சுவலா இவங்க யூதர்களான்னு பாத்தீங்கன்னா அதுவே கேள்விக்குறிதான். ஜெனடிக்ஸ் படி சொல்றேன். ஜெனடிக்ஸ் படி இனத்தை தானங்க நீங்க பார்க்கணும். இனத்தால் இவர்கள் அரேபியர்களுக்கு எந்தவித தொடர்பும் அற்றவர்கள். இவருடைய பூர்வீகம் என்பது இத்தாலி, அந்த கிழக்கு இத்தாலி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சார்ந்தவர்கள்ங்கிறது மரபணு ரீதியாக உறுதியாக்கப்பட்ட தகவல். எங்க வேணாலும் போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் சொன்னதுக்கான இருக்கா, சாட்சியங்கள் இருக்கா இல்லைன்னு பாருங்க. அப்ப இவர்கள் உண்மையாகவே அந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்தியா இருக்கு. இந்தியால வந்துட்டு நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் படையெடுப்பு வந்துச்சு. படையெடுப்பு வந்து என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹிந்துஸும் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு ஹைப்போதீசிஸ் அப்படி வச்சுக்கோங்க. எல்லா மக்களும் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்கள்ல 3/4 பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இங்க ஹிந்துஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. சொற்பமான அளவுல தான் ஹிந்துஸ் இருக்காங்க. இப்ப இந்த நாட்டுடைய காம்போசிஷன்ல ஒரு 70% முஸ்லிம்ஸ், ஒரு 30% கிறிஸ்டியன்ஸ், கொஞ்சோண்டு பெர்சன்டேஜ் தான் ஹிந்துஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி ஒரு உருவாயிருச்சு இப்ப இந்தியா. இப்ப இந்தோனேஷியால இருக்கக்கூடிய இல்ல தாய்லாந்துல வந்து ஹிந்துயிசம் இருக்கு. இப்ப அவங்க அங்க இருந்து இங்க வந்து அவங்க ஏதோ ஒரு நாட்டோட சப்போர்ட்டோட ஒரு படையெடுத்து கொண்டு வந்துட்டு இங்க ஹிந்துஸ் தானே இருந்தாங்க. இந்த இந்தியாவுடைய புராணங்கள்லாம் ஹிந்துக்களோட இது தானே. இந்த மண் வந்து ஹிந்துக்களுக்கு சொந்தம் தானே சொல்லுது. சிவபெருமான் பிரம்மனும் இந்த மண்ணை எங்களுக்கு தானே படைச்சாரு. நாங்க தானே ஹிந்து, நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொன்னா இங்க இருக்க ஒரு இந்தியர்களோட நிலை என்னவா இருக்கும்? என்ன சொல்லுவாங்க? எதிர்ப்பு தான், சண்டை தான். நீ வந்து அங்க இருந்து வந்த தாய்லாந்துல இருந்து வந்தவன் உன் இனமே வேற, நீ எப்படி இங்க வந்து உரிமை கொண்டாடுவேன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இதேதான் அங்க நடக்குது. இப்ப சரி, 50 வருஷம் மேல ஆயிருச்சே பாரு. இப்ப எப்படி டீபோர்ட் பண்ண சொல்றீங்க? நீங்க டீபோர்ட் பண்ணீங்க, நியாயத்தை புரிய வைக்கிறீங்க, ஹிஸ்டரி சொல்றீங்க. ஹிஸ்டரியை முதல்ல உள்வாங்கிட்டா தான் அங்க யார் பக்கம் நியாயம்ங்கிறதே புரியும். இந்த புரிதல் இல்லாமத்தான் நிறைய பேர் யூதர்களுக்கு தானே, யூதர்களை விரட்டிட்டு தானே முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க, யூதர்களை விரட்டிட்டு தானே முஸ்லீம் வந்துட்டாங்கிற தப்பான புரிதல்ல எல்லாரும் வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க உண்மை அது அல்ல. அங்க குரான்ல சொல்லப்பட்ட இல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட யூதர்கள் என்பவர்கள் அரேபிய இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க அரேபியர்கள், வேற்று இனம் இல்ல. அவங்க மதம் மட்டும்தான் வேற. இனத்தால் அவர்கள் அரேபியர்கள் தான். ஆனா அந்த அரேபியர்கள், அந்த இனம், அந்த மதமே அங்க அழிஞ்சிருது. அந்த மதத்துடைய ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய வெளியில இருந்து வந்த கசாரிய, அதாவது பனிப்பகுதியில் உருவான வெள்ளைத்தோல் கொண்ட பனிப்பகுதியை சார்ந்த கசாரியர்கள் வந்து அந்த மதத்துடைய அடையாளத்துக்குள்ள வந்துக்கிறாங்க. அப்படி வந்தவன் இன்னைக்கு இந்த நிலத்தை உரிமை கொண்டாடுறான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இவர்களுக்கும் அரேபியர்களுக்கும் எந்த மரபணுவும் ஒத்து போகல. அப்ப என்னன்னா இந்த கிளைமே ஃபால்ஸ் கிளைமு. இவர்கள் இந்த மண் எங்களுக்கானதுன்னு சொல்றதே ஃபால்ஸ் கிளைம். இவங்க வந்து அரேபிய இனத்தவர்களாக இருந்தால் அதை கூறலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, யூஎஸ்ல எத்தனை பேர் பாகிஸ்தானிஸ் இருக்காங்க? ஆமா, பாகிஸ்தானிஸ் அங்க இருக்காங்கல்ல. இப்ப அங்க இருக்க பாகிஸ்தானிஸ் காலங்காலமா பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க யூஎஸ் சிட்டிசனா மாறிடுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. மரபணு மாறிடுமா? பாகிஸ்தான்காரனோட தான் அவங்க மரபணு ஒத்து போகணும். அதோட அமெரிக்காக்காரனோட ஒத்து போச்சுன்னா அதுக்கு பொருள் என்ன? அவங்க பாகிஸ்தானே இல்லைன்னு அர்த்தம். பாகிஸ்தானி இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். இதுதான் இங்க விஷயம். நான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? இங்க பாகிஸ்தான்ல இருந்து போன வந்துட்டு வேற ஏதோ வெள்ளைக்காரன் வந்துட்டு நான் பாகிஸ்தான்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் மரபணு என்ன சொல்லுது? ஜெனட்டிக்கலா நீ யாரு? அப்பதான் ஜெனட்டிக்கல் ஆய்வு பண்றாங்க. ஜெனட்டிக்கல் ஆய்வுல இவனுங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. இவங்களுக்கும் அரபு நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவங்க ஆரிஜினே கிடையாது. அதுதான் பொருள். உன்னோட மரபணு இங்க இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களுடைய மரபணுவோடையும் ஒத்து போல அப்படின்னா நீ இந்த மண்ணின் மைந்தன் அல்ல. உனக்கு இந்த மண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இந்தியாவோட நிலப்பரப்பு எடுத்துக்கோங்களேன். தமிழர்களோட மரபணுவோட பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாக்காரங்க மரபணு ஒத்து வரும், ஆந்திராக்காரங்களோட மரபணு ஒத்து. அதுக்கு பொருள் என்ன? இங்க ஒரு அந்த திருமணங்கள் முறைகள் வந்து அங்க ஏதாவது ஒரு கலப்பு நடந்துகிட்டே இருக்கும். அந்த திருமணம் இதுக்குள்ள இருக்கும். இவங்களுக்குள்ள சின்ன வேரியேஷன் இருந்தாலும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கும். செயின் லிங்க் இருக்கும். அது மாதிரி அப்படி இல்லையே. இவன் என்டையரா வேற ஆளா இருக்கானே. பை லுக்ஸ் ஆல்சோ. ஆமாங்க, தோற்றமும் இவங்க தோற்றத்துல வேற இனமே வேறங்கிறனாலதான் தோற்றம் வேறையா இருக்கு. அப்ப இவர்கள் இனத்தால் வேற. அப்ப இவங்க அந்த மண்ணை உரிமை கோரக்கூடாதுங்கிற அந்த ஒரு தார்மீக புரிதலோட தான் இதை அணுகணும். இஸ்லாமியர்கள் அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியுது. இங்க வெளியில இருந்து பாக்குற நமக்கு வந்து இந்த பைபிள் கதைகளையும் குரான் கதைகளையுமே படிக்கும் பொழுது
அவங்க அங்கதான் அவங்களை விரட்டி விட்டாங்கல்ல பாவம் தானே அவங்க அப்படின்னு நீங்க ஒரு பேச்சு. அவங்க பண்ண பாவங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது அன்றைய காலகட்ட யூதர்கள் இல்ல, இன்றைய காலகட்ட யூதர்கள் பண்ணக்கூடிய பாவங்கள் என்னன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெனட்டிக்கல் ரிசர்ச்ல தொடங்கி அவங்க வந்து, நான் கேட்கிறேன், கிறிஸ்டியானிட்டி அவங்க நம்புறவங்களா இருந்தா இறைவனோட படைப்பை வந்து அழித்து அந்த படைப்பை தங்களுக்கு சாதகமா மாத்துற ஜெனட்டிக்கல் ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்களா? தெய்வத்தால் படைக்கப்பட்டதுங்கிறத நம்புறவன் எவனாவது அந்த படைப்பு சரியில்லை, அதுல நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி புது புது பாக்டீரியாஸ், புது புது வைரஸ், புது புது பயிர்கள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் எல்லாம் தயாரிப்பானா? டிஷ்யூ கல்ச்சரை எவனாவது கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவானா? இதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்களே இவனுங்க. அதுதான் சொல்றியே, அவன் வந்து சாத்தான்குட்டி, சாத்தான்குட்டியாக மாறி இருக்குது அந்த கூட்டம். அவங்களுக்கும் அவங்க இறை நம்பிக்கை லொட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க வன்மத்துல இருக்காங்க. அவங்க அந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இங்க நம்ம ஊர்ல டிக்டாக் பேன் பண்ணி விட்டாங்க. அதனால அதுல அவங்க பண்ற கூத்து இல்ல யூடியூப்ல இருக்கு. அதுல அது ஷேர் பண்றாங்க. அது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசுற மாதிரியான சில வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ருத்லெஸ்ஸா இருக்கும் பேசுறது. ஆனா அப்படிதான் கொலை பண்ணுவோம், குழந்தைன்னா ஆமாம் குழந்தைய கொல்லுவோம், அழிப்போம். என்ன பேச்சு இது? சின்ன ஸ்கூல் பசங்க கிட்ட போய் பேசுங்க. அது அந்த இதுல நீங்க வந்து ஹீப்ரூல அந்த அவங்களுடைய இருக்குல்ல தோரா, அதுல என்ன குறிப்புகள் வருது அப்படின்னா, நீ கிறிஸ்துவனா இருந்தா உன்னை கொண்டுறணும், நீ முஸ்லீமா இருந்தாலும் உன்னை கொண்டுறணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து உட்காந்து சப்போர்ட் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா? இன்ஃபேக்ட் அவங்க ஹிந்துஸை வந்து அவங்க என்னவா பாக்குறாங்கிற ஏதாவது ஒரு தெரியுமா? முதல்ல யூதர்கள் அவர்களை தவிர்த்து மற்றவர்களை கோயம்ஸும்பாங்க. அந்த கோயம்ஸுக்கு பொருள் என்ன? மாடு ஆடு மாதிரி மனுஷன். அவங்க யூதர்களை தவிர்த்து மற்ற அனைத்து உயிர்களுமே கோயம்ஸ், அதுல நம்மளும் அடக்கம். அப்ப மாடு ஆடு போல அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக படைக்கப்பட்டவங்களா நம்ம. போய் பணிவிடை பண்ணுங்க, எல்லாம் போய் பணிவிடை பண்ணுங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னா ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் கிடையாது, ஸ்டாண்ட் டவுன் வித் இஸ்ரேல். போய் உட்காந்து பணிவிடை பண்ணு. அது ஒரு இஸ்லாமிய வெறுப்புனால எல்லாருமே. அப்ப எவ்வளவு முட்டாள்தனம் இது! அங்க இருக்க அரபு நாட்டுக்காரன் இங்க படையெடுத்து வந்தான். அறிவு கட்டத்தனமா பேசுறதா இருக்குல்ல இது. சில ஹிந்துஸ் போடுற இந்த மாதிரி போஸ்ட்னால எவ்வளவு இங்க இருக்க முகலாய படையெடுப்புக்கும் முகல்ஸுக்கும் அரபுஸுக்கும் இனமே வேற வேற, மதம் தான் ஒண்ணு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கை செய்த இனப்படுகொலைக்கு நான் சீனாவை போய் திட்டிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? ரெண்டு புத்திஸ்ட் கண்ட்ரி. ரெண்டு புத்திஸ்ட் கண்ட்ரிங்க, புத்த மதம் எங்களுக்கு எதிரானதுன்னு பேசிக்கிட்டு இங்க போய் நான் ரஞ்சித்தோட சட்டையை பிடிச்சி சட்டை போட்டா அவர் என்னங்க என்ன பண்ண நீ தான் கொன்ன அப்படின்னா, ஏன்னா நீயும் புத்தரை வழிபடுற அப்படின்னா லூசுத்தனமா இருக்குமா இருக்காதா? அதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அங்க அரபு நாட்டு முஸ்லிம்கள் வேற, இங்க முகல் படையெடுப்புங்கிறது வேற, இவங்க முகலாயர்களோட இனம்ங்கிறது வேற. எதை மதம்ங்கிற பார்வையில போட்டு குழப்புறாங்க. ஒரு விஷயமும் சொல்லணும் பாரு, இந்த சைடு எடுக்கிறத பத்தி இந்துஸ் எப்படி பண்ணிருக்காங்க. சில முஸ்லிம்ஸ் ஒரு ரொம்ப பிளண்டரான ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. சென்னையில 1000 லைட்ஸ் பக்கத்துல பாரு போஸ்ட் ஓட்டுறாங்க. ஹெஸ்புல்லா தலைவர் ஹசரல்லா அவர்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன சொல்ல, நீங்க போஸ்ட் ஓட்டும் போது அவன் அங்க போஸ்ட் ஓட்ட தான் செய்வாங்க. மத்த எல்லா முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு தப்பான என்னன்னு தெரியல. உருது முஸ்லிம்களுக்கு என்னதான் புரிதல்னு எனக்கு இன்னும் புரியல. தமிழ் முஸ்லிம்ஸ் இந்த வேலையை பண்றது இல்ல. ஆனா உருது முஸ்லிம் எப்ப பார்த்தாலும் இந்த வேலையை பண்றீங்க. ஏன் பண்றீங்க? ஏன்னா அந்த ஒட்டின போஸ்ட் அதெல்லாம் ஒட்டினது எல்லாம் எந்த மாஸ்க்குன்னு பார்த்தாவே தெரியுது, உருது முஸ்லீம் மாஸ்க். ஏன் இந்த வேலையை பண்றீங்க? இதனால உங்களுக்கு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லாத குழப்பங்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆள்றதும் பிஜேபி கவர்மெண்ட் தான். தமிழ்நாட்டை ஆள்றதும் பிஜேபி கவர்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் மாறிடுச்சு. தண்ணி கிட்ட வச்சா ரிஃப்ளெக்ஷன்ல பிஜேபி தெரியுமா? கண்ணாடியை கொண்டு போய் வைங்களேன் பிஜேபி அப்படின்னு, அந்த மறு வெட்டுங்க அந்த மாதிரி தான். இது வந்து பெரியார் போட்டோ எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி, பெரியார் போட்டோனா இது டிஎம்கே, அந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு குரூப். பண்றதெல்லாம் பிஜேபி பண்ற வேலை. இப்ப நான் பாருங்க, தமிழக அரசு தான் கைது பண்ணும். அந்த போஸ்டர் வச்சவங்க எல்லாம் கைது பண்ணுவாங்க, தமிழக அரசு தான் கைது பண்ணும். முன்னணி அதை வச்சு ஏதோ அரசியலாக்கலான்னு பார்த்தாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டுல பெருசா அது எடுபடுறது இல்ல, மதம் சார்ந்த அரசியல். ஆனா இதுவுமே தப்பு தான். என்னன்னா இந்த புரிதலே மக்கள்கிட்ட கிடையாது. நீங்க எடுத்து பேசலாம். இங்க நடக்கக்கூடிய போர், பாலஸ்தீன மக்களுக்கு ஏன் ஆதரவு, இப்ப நம்ம எல்லாம் பேசுற மாதிரி எடுத்து பேசுங்க. இதை நீங்க உண்மையிலேயே சொல்றேன், போதுமான அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த புரிதலை மற்ற மதத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நான் சொல்றேன். பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஏதோ பாதிக்கிற மாதிரியே பேசுறீங்க. அப்படி கிடையாது. பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்க பாதிக்கப்படல.
ஏதோ அப்படியே உங்களையே கொன்ன மாதிரியே பேசுறது. இது என்ன பேச்சுது? அப்ப இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதே தானே மத்தவனும் மதம்னு தானே பிடிச்சிட்டு தொங்குவான். அப்ப அந்த மதம்னு பிடிச்சிட்டு தொங்குனா ஆட்டோமேட்டிக்கா யூதர்களுக்கு இஸ்ரேல்னு போயிட்டு போங்க. அந்த மதம் அப்படின்னா ஆமாங்க சொல்லியிருக்குங்க, ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்லியிருக்குங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிருங்க. கிடையாது ஏன் போராடுறீங்க? இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு பாரு. இதே சூட்ல சொல்றேன், இப்போ வந்து ரொம்ப வெடிச்சு அடுத்த லெவலுக்கு இதுக்கே வருவோம். இதுக்கு போயிட்டோம். அப்ப ஒரு வருஷம் ஆக போகுது. ஆமா, இப்ப ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் வந்து நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இல்ல, ஏன் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா இருக்கோங்கிறதுக்கான காரணத்தை தான் நான் பேசிக்கா சொன்னேன். இன்னும் டீட்டெயிலா அந்த வீடியோல இருக்கும். அப்ப இங்க வந்து நடக்கக்கூடிய போரை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இஸ்ரேல் இங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த அவங்களோட கவர்மெண்ட்டை இங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இஸ்லாமிக் ரெஜிம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க தெளிவா இருக்காங்க. இஸ்லாமிய நாடுகளாக இந்த நாடுகள் இருக்கும் வரையில் இஸ்ரேலுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? என்னைக்கு இவங்க சுத்தி இருக்கவங்க பலமானாங்க அப்படின்னா அப்ப அவங்க பலமாக கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்ப ஒருத்தன் அவன் வாட்டை சம்பாதிக்கிறான், அவன் வாட்டை சேர்த்துக்கிட்டே இருக்கான், செலவே இல்லை, என்ன ஆவான்? அவன் பணக்காரன் ஆயிடுவான். அப்ப அவனை எப்படியாவது வந்து செலவு பண்ண வைக்கணும். எப்படி செலவு பண்ண வைக்கணும்? அப்ப இன்னொன்னு, எத்தனை தீவிரவாத அமைப்புகளோட இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகளுக்கு, ஹிஸ்புல்லாக்கு இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணிருக்கு தெரியுமா? நிறைய. ஹமாஸுக்கு வந்து இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணிருக்கு தெரியுமா? இது ஏன் வந்து இஸ்லாம் ஏன் இதெல்லாம் பேசல? ஏன் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பேசலாமே. அப்ப இங்க நடக்கிற ஒரு அடிப்படையான சூழ்ச்சி கூட புரியாம நம்ம முட்டாளா இருந்தோம்னா நம்ம எப்படி இதுல வந்து மக்கள் பக்கம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? ஹமாஸுக்கு இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணிருக்கா, ஃபண்ட் பண்ணலையா? டாக்குமெண்ட்ஸோட அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஃபண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களே ஒத்துக்கிட்டும் இருக்காங்க. நீங்க ஏங்க ஃபண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நாங்க பணம் கொடுத்தோம்னா அவங்க அமைதியா இருப்பாங்கிறதுக்காக பணம் கொடுத்தோம். அவங்க ஆயுதம் மீது சண்டை போடுறவங்க, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லி பணம் கொடுத்தாங்களாம். அப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க ஸ்கெட்சே என்னன்னு புரியாம எல்லாரும் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நோக்கமே என்னன்னா ஆயுத போராட்டத்தை அங்கே தூண்டி விடுறது மூலமா, இங்க பாருங்க தீவிரவாதிகளா இருக்காங்க எங்களை சுத்தி, இவங்களை நாங்க அழிக்கணும் அப்படிங்கிற பேர்ல தொடர் தாக்குதலை இந்த நாடுகளுக்கு செஞ்சு இந்த நாடுகளை பொருளாதார ஊனமாக்கி இராணுவ ஊனமாக்கி இவர்களால தனித்து செயல்பட முடியாதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல முழுக்க முழுக்க தங்களுடைய ராஜ்யத்துடைய வலிமையை அவர்கள் பறைசாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்றான், இஸ்லாமிய அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு சக்திகளாக இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இந்த இயக்கங்களுக்கே வந்து இஸ்ரேல் வந்து ஃபண்ட் பண்றான், ஆயுதம் கொடுக்குறான், ஆயுதம் சப்ளை பண்றான். இல்ல அமெரிக்கா சப்ளை பண்ணுது, என்கரேஜ் பண்றான். அப்ப அவன் என்ன பண்றான்னா ஆயுத போராட்டத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அவன் சாதிச்சுக்கிறான். அதைத்தான் அவன் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். ஹமாஸ் வந்து ராக்கெட் தாக்குதல் அடிச்சுது. இந்த போர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இப்ப இந்த சமீபத்திய காலகட்டத்தில் இந்த போர் திரும்ப துளிர் விட்டது எங்க? ஹமாஸுடைய முதல் தாக்குதல்ல இருந்து. அதுக்கு உடனே இஸ்ரேல் சொல்லிட்டு எங்களை தாக்கிட்டாங்க, நாங்க திரும்ப தாக்குறோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடிதான் இஸ்ரேல் வந்து பெரிய தொகையை கொடுத்துருக்குங்கிறது அம்பலமாயிருக்கு ஹமாஸுக்கு. முடுக்கி விட்டு அப்ப இந்த பணத்தை கொடுப்போம், அவன் வெப்பன்ஸ் வாங்குவான். வெப்பன்ஸ் எங்க இருந்து வாங்குவான்? நமக்கு நம்ம அண்ணாச்சி கடைங்கிற மாதிரி நமக்கு அமெரிக்கா கடை இருக்கும், அமெரிக்கா கடையில இருந்து வெப்பன்ஸ் வந்துடும், அவன் நம்மள தாக்குவான். இதையே காரணமா காட்டி இங்க இருக்கக்கூடிய பெரிய ஜெனோசைட் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெரிய ஜெனோசைட் நடந்துருச்சு. பாலஸ்தீன மக்கள் இருக்கிறாங்களான்னு கூட தெரியல, ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒழிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் மிஞ்சி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. குண்டா போட்டு தள்ளுறாங்க, குழந்தைங்களும் கூட பாக்குறது இல்ல. அங்க நடக்கிற அட்டூழியம்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட இவன் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறான், நம்ம அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் தெரியலையே. போருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவனுக்கு சாதகமா தான் போகும். அது ஈரான் செஞ்ச இந்த முடிவுனால ஈரானுக்கு இது பிளஸ் பாயிண்டா அமையுமாங்கிறதெல்லாம் இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்ப இங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும் தலைவர்கள் அப்படின்னா, இஸ்ரேலுடைய இந்த போர் குற்றங்களை உலகம் மத்தியில ப்ரொபகண்டா பண்ணிருக்கணும். பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் மூலமா பெரிய அளவு கொண்டு போய் சேர்த்திருக்கணும். ஆனா கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை. அமெரிக்க ஊடகங்களும் இவர்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஊடகங்களும் அந்த ப்ரொபகண்டா வந்து தடுத்துட்டே இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால அந்த ப்ரொபகண்டா வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. மக்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது இல்ல. ஆனா இங்க இந்தியா மாதிரியான நாடுகள்ல வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டை வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிஜேபி ஐடி விங் மாதிரியான ஐடி விங்ஸ் ஒரு வேணும்னே போஸ்ட் போடுறது. இப்ப அர்ஜுன் சம்பத் போடுறாருங்க, ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல். நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க மதிவதனிய மேடையில உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, நம்மள அத்தனை சுத்தி விரட்டி விடுறாங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க?
நம்ம பேசதான் முடியும். அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க போறாராம், போட்டு அப்படி ஒரு போட்டோ எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு அது என்ன நோக்கம்? இஸ்ரேல் துண்டு போட்டு வரும் போல. வேணா அதை போட்டுக்கோங்க. இந்த துண்டுக்கு அந்த துண்டு எவ்வளவு பரவாயில்ல, அதை போட்டுக்கோங்க. ஃபண்டிங்கும் நல்லா வரும். இல்ல நீல துண்டு இங்க நீளம் போட்டா வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இவங்க வந்துருவாங்க நம்ம ஆளுங்க. இல்லங்க நீங்க சொல்ற மாதிரி இதை பூஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க இந்த 2 நாளா ஃபுல்லா. இல்ல அதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் உருவாக்கணுமா, இந்தியா வந்து சப்போர்ட் கொடுக்குதான். அவன் எவ்வளவு கழுவி ஊத்திட்டு இருக்கான் இந்தியாவை. அவன் இந்தியாவை பொருட்டாக கூட மதிக்கிறது இல்ல. ஆனா இந்திய மக்கள் வந்து அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த ஐடி விங் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையில பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா பாதிப்புக்குள்ளாகும் போது அவன் தான் பாதிப்பாவான். இல்ல இதுக்கு எதிர்வினை ஆற்றுறன்னு சொல்லிட்டு சில இஸ்லாமியர்களும் போஸ்ட் போடுறாங்க. இததான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா? அவன் நோக்கம் என்னன்னா, அங்க இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது மாதிரி இங்க போஸ்ட் போட்டா அவனுக்கு ஆதரவுக்காக இந்த உன்னை சொரியறதுக்காக தான் இதை பண்றான். நீ உடனே போய் அவனை திட்டுவ. நீ என்ன திட்டுவ? அங்க இருக்கிற விஷயத்துல ஒழுங்கா சொல்லி புரியுற மாதிரி சொல்றதும் இல்ல. போன உடனே சங்கி அவனே இவனேன்னு சொல்லி திட்டுறது, இவன் மதத்தை பிடிச்சி திட்டுறது, அங்க மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை பாலஸ்தீனத்தை வச்சு கேம் அங்க கிடையாது, கேம் இங்கே தான் ஒண்ணு பண்ணணும்னு பண்றது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துங்க. பாலஸ்தீன பிரச்சனையை பற்றியான புரிதல் இங்க 0 கதருவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க வந்து பாருங்க, அவனுக்கு சொல்லுங்க. நான் பாக்குறேன் இல்லைங்க, சர்ச்சுகள் எல்லாம் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட என்னடா ஆசீர்வதிக்கப்பட்ட? என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட? நீங்க தான் சொல்லிட்டீங்களேங்க, அது வேற இது வேறன்னு. சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. எத்தனை முறை சொல்றது? இன்னும் சிம்பிளா சொன்னா, உங்களோட அப்பாவோட சொத்து அவங்க அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா தான் உனக்கு. உங்க அப்பாவுக்கு நீ பிறந்திருக்க, உங்க அப்பாவுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலா ஆய்வுல உறுதியாகுதுன்னா சொத்து உனக்கு. எவனோ ஒருத்தன் வெளியில இருந்து வந்துட்டு நானும் உங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுறேன், எனக்கும் சொத்து குடும்பம் போனா நீ என்ன சொல்லுவ? நீ யாருடா அப்படிம்ப. உனக்கும் எங்க அப்பாவுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க அப்பா கடா நீ பிறந்த. அப்ப என்ன பண்ணுவீங்க? டிஎன்ஏ நீ பிறக்கலன்னு சொல்லுவீங்கல்ல. அதைத்தான் அங்க சொல்றாங்க. அவன் நானும் யூதர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மண்ணுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரவன் யாரு? ஐரோப்பியன். அவன் நாங்கள் யூதர்கள், இதுதான் ஜியோனிசம். இல்லாத ஒரு நாட்டை இருக்கிறதாக உருவாக்கி ஜியோனிச கோட்பாடு. இந்த ஜியோனிச கோட்பாட்டை வச்சு அவன் அடுத்தது வேர்ல்ட் டாமினன்ஸ் தான். அவனோட நோக்கமே, ஜியோனிஸ்டோட நோக்கமே உலகத்தை ஆளுதல்ங்கிறது தான், இஸ்ரேலை ஆளுதல்ங்கிறது இல்ல. ஜியோனிச கோட்பாடுகள் என்னன்னு போய் பாருங்க. அவங்க தான் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அவங்க தான் இந்த உலகத்தை ஆளணும். மற்றவர்கள் எல்லாம் கோயம்ஸ், அவங்களுடைய நலனுக்காக நாமெல்லாம் அவர்களுக்கு வேலை செய்யணும். இதுதான் வந்து அவங்களுடைய புரிதல். பாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் கிம் ஜாங் பத்தியும் அது வந்து தப்பா பேச மாட்டீங்க. நீங்க சைனாவோட அரக்கத்தனத்தை பத்தியும் எடுத்து பேசினது இல்ல. ரஷ்யால புதின் வந்து நான் பேசுனதுல நீ யாரும் உங்களுக்கு சொன்னா? ஆனா எப்ப பட் அது ஏன் வந்து நீங்களே ஜெனரலைஸ் பண்றீங்க? நான் பேசுறேன். ஒரு இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரிய இல்ல அங்க இருக்கிற ஒரு அத்தாரிட்டி பண்றாங்கன்னா, பட் நீங்களும் இன்டைரக்டா சொல்லுங்க கிம் ஜாங் பண்ண தவறுகள் அப்படின்னு சொல்லி வெரிஃபைடான தகவல்கள் நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். வெரிஃபைடுன்னா நீங்க கற்பனையில கதை அழைப்பீங்க. அவர் வந்து மக்களை எப்படி சுட்டு தின்ட்டாருங்க, வறுத்து தின்ட்டாருங்க, குழந்தை அப்படி வருதா இல்லையா வீடியோஸ்? ஏன் அந்த வீடியோஸ் எங்க இருந்து வருது? என்ன சோர்ஸ் உனக்கு இருக்கு? அவங்க மீடியா என்ன நடக்குதுன்னே தெரியல நமக்கு. எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதை நீ வந்து கொண்டு வா. இல்ல பாரு, 60 வருஷத்துக்கு மேல இப்ப ஒரு நேஷனா இது இருக்கு. அதுவும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான், அப்ரூவ்டான கண்ட்ரி தான், சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போ அதை வந்து ஆன்டகனைஸ் எப்படி பண்ண முடியும்? இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வே இல்ல தானே. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. பாருங்க, இது ஏன் நான் அந்த ஆன்டகனைஸ் பண்றேங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நீ ஆன்டகனைஸ் பண்ணினா மட்டும்தான் அமெரிக்கா உள்ள வரமாட்டான். நீங்க வந்து இஸ்ரேல் புனிதமான போர்னா அந்த புனிதத்தை காக்குற நாங்க தான் புனித புடுங்கிகள் அவன் வந்துருவான். அமெரிக்கா உள்ள இந்த போருக்குள்ள இன்டர்ஃபியர் ஆயிருச்சு அப்படின்னா அதைத்தான் விரும்புகிறது இஸ்ரேல். அமெரிக்கா நமக்கு தோழமைக்கு வரணும். பாருங்க, இவன் என்ன சொல்லுவானா, ஈரான் குண்டு போட்டுருச்சு, இப்ப எனக்கு யாருமே இல்ல, நான் பாவம் இல்ல அப்படின்னு. உடனே அமெரிக்கா வந்து உடனே என்ன சொல்றான்? ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அமெரிக்க ராணுவம் உள்ள இருந்து இறங்குதுன்னு வைங்க, ஈரான் நாசமா போயிடும். இல்ல இப்ப ரஷ்யா சும்மா இருக்குமா? அடுத்து அமெரிக்க ராணுவம் உள்ள வருது, ஈரானுக்குள்ள. ஈரானும் ரஷ்யாவோட நட்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அடுத்து என்ன பண்ணும் ரஷ்யா? இதுதான் வேர்ல்ட் வார் 3. அதைத்தாங்க நானும் சொல்றேன். 3ஆம் உலக போற தொடங்கி விடுறானுங்க இந்த ஜியோனிச கூட்டம். இப்ப யார நீங்க எதிர்த்தா அமெரிக்கா உள்ள வராது? ஈரான் எதிர்த்தா அமெரிக்கா வராதா? இஸ்ரேல நீங்க எதிர்த்தால் தான் அமெரிக்கா உள்ள வராது. குறிப்பா இந்தியா போன்ற பெரிய இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவா வரலன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவாரு? டிஃபென்ஸுக்கு போவானா போக மாட்டானா? அஃபென்ஸ் நிப்பாட்டுவானா நிப்பாட்ட மாட்டானா? இவன் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிற திமிர்ல தான் இவன் ஆடுறான். என் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கும் உரண்டை எழுக்கிறான். இப்ப தம்பி நான் வரலப்பாண்டு அமெரிக்கா ஒதுங்கிருச்சுன்னு வைங்க,
அமெரிக்கா வந்து இப்ப வந்து நான் உள்ள வரல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன ஆகும்? இஸ்ரேல் தான் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு டிஃபென்சிவா மாறிடுவான். அஃபென்சிவ் போர் இருக்காது. அப்ப அஃபென்சிவ் போர்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த போர் வந்து அப்ப என்ன சொல்லலாம்? உலக நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க நம்ம சொல்லலாம். கரெக்டா? அவன் அஃபென்சிவ்ல இருந்து டிஃபென்சிவ்க்கு போயிட்டானாதான் நம்ம பேச்சுவார்த்தைக்கே பேச முடியும். இவன் குண்டு போடுவான், அவன் குண்டு போடுவான், மாறி மாறி குண்டு போடுவான். இவன் ஆதரவா இருக்கிறாங்கிற திமிரில் இவனும் ஆடிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா எப்ப நிற்கும் இந்த போர்? அப்ப என்னன்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் அங்க அழிஞ்சா நிற்கும். இப்ப இஸ்லாமிய நாடுகள்லாம் அந்த பகுதியில அழிஞ்சு இஸ்ரேலுடைய ஆதிக்கம் என்பது நிலைநாட்டப்பட்டு விட்டது என்றால் அது உலக நாடுகளுக்கு அமைதி ஆயிருமா? அமைதி கிடைச்சிருமா? இந்தியாவுக்கு அது ரொம்ப ஆதரவா இருக்குமா? உனக்கு கச்சா எண்ணெய் விற்க கூடாதுன்னு எவன் சொன்னா? இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விற்க கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுச்சு. அமெரிக்கா வந்து மிரட்டினாங்க. கூடாதுன்னு. அப்ப உனக்கு யார் விற்க வந்தா? இந்தியாவுக்கு யாருக்கு? சங்கிகள் பதில் சொல்லு. ஈரான் வந்துச்சு. இன்னைக்கு ஈரான் வந்து நாளைக்கு இஸ்ரேல் தாக்கும்போது ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் வெக்கமே இல்லாமல் அமெரிக்காவோட ஆதரவோட வரக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு வெக்கமே இல்லாமல் எப்படி உன்னால ஆதரவு கரம் நீட்ட முடியுது? இப்ப புரியுது இந்த பிஜேபி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மக்களை குழப்பி இந்தியாவோட ஸ்டாண்ட்ல வந்து அன்கிளியரான ஒரு இடத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்பது சிரிக்குது. சுத்தி பகைவர்கள். அதுல நீங்க தோத்துருக்கீங்கிறத தவிர்த்து வேற என்ன? பங்களாதேஷ் உங்களுக்கு ஆதரவா இருந்த நாடு, உங்களுக்கு ஆதரவா இருந்த கவர்மெண்ட், மொழியியல் அடிப்படையில மதவாதத்தை அப்புறப்படுத்தி மொழியியல் அடிப்படையில ஒரு அரசாங்கம் உருவாகி இருந்துச்சு. அந்த நாட்டை ஒழுங்கா வளர்த்தெடுத்து அந்த நாட்டுக்கு அதிகமா கல்வியை கொடுத்து அந்த நாட்டை பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நீங்க மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மதவாதம் தலை தோங்கியே இருக்காது. ஒரு நமக்கு இந்தியாவுக்கு நட்பு நாடான ஒரு நாடாகவே பங்களாதேஷ் தொடர்ந்து இருக்கும். ஆனா நீங்க பண்ணது என்ன? அவங்களையும் ஒரு இஸ்லாமிய நாடாகவே பார்த்து இப்ப நானும் இஸ்லாமியன் தானே போய் பாகிஸ்தானோட கை கோத்தாச்சு. அமெரிக்கா உள்ள வருது. இன்னொன்னு நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த தீவுல வந்து ஒருத்தர் ஜெயிச்சார் இல்லையா இலங்கை? ஆமா. அவருக்கு டக்குன்னு போய் கை கொடுங்க. டேய் அவனை ஆரம்பிச்சு விட்டதே சைனாக்காரன் தான்டா. அதுதான் நான் என்ன சொல்றேன். எல்லா வெளியுறவுத்துறை கொள்கைகள்லயும் இந்தியாவுடைய முடிவுகள் தப்பா இருக்குது. இன்னும் வந்து வெளியுறவுத்துறை கொள்கையை வந்து வடிவமைப்பதும் கட்டமைக்கிறதும் ஒரு சில குறிப்பிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல இருந்து வர ஒரு ஆட்கள் தான். கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேர்? எதுக்கு? ஏன் அத்தனையும் தப்பு? இந்தியா முழுக்க பகையாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அத்தனை பகை சக்திகள், எங்கேயுமே நட்பு இல்ல. நட்பாக இருப்பவர்களும் சந்தேக பார்வையோட தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யா இப்ப என்ன இந்தியாவை நட்பா பாக்குதா? சந்தேகத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போனா நீங்க என்ன அமெரிக்கா சைடு ஷிஃப்ட் ஆயிருவீங்களா? ஷிஃப்ட் ஆயினா உங்களுக்கு சுத்தியும் பாதிப்பு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுவான். அமெரிக்காக்காரன்லாம் உங்களுக்கு என்னைக்குமே வந்து ஆதரவா நிக்க போறது இல்ல. வரலாறு தொடங்கிய காலகட்டத்துல இருந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக தான் நின்று இருக்கு. அவன் எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ண பார்ப்பான். பாகிஸ்தான் வச்சு கேம் விளையாடுனது எல்லாத்துலயுமே அந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம. அப்ப நான் சொல்றது என்னன்னா, இஸ்ரேல் அடங்கணும் அப்படின்னா இந்த போர் நடக்கக்கூடாது. இந்த போர் மூன்றாம் உலக போரா ஏன் மூன்றாம் உலக போரா மாறிடக்கூடாதுங்கிறது நான் முடியல சொல்றேன். இந்த போர் மூன்றாம் உலக போரா மாறிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய எண்ணமா இருக்கு. அததான் மக்களுடைய எண்ணமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்ப இந்த மூன்றாம் உலக போரா இது மாறக்கூடாது அப்படின்னா அமெரிக்கா உள்ள வரக்கூடாது. அதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ட்ரம்ப் அங்க ஜெயிக்கிறது. அவர் இதை விட்டு பேக் எடுத்துருவாருன்றீங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் வந்து போருக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அமெரிக்காவுக்கு மட்டும் தான் நான் இருப்பேன், பக்கத்துல இருக்கிறதுக்குலாம் நான் போய் மூக்க நுழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. சோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா ட்ரம்ப் வரமாட்டாருங்கிறது தான் 90% அமெரிக்கர்கள் நம்புறது. ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ். நாங்க எங்க நாட்டை வந்து எங்க நாட்டுக்காக மட்டும் தான் பாத்துக்க போறோம். தேவையில்லாம இந்த அடுத்த நாட்டோட பிரச்சனையில போய் நாங்க செலவு பண்ண தேவையில்லை. அந்த செலவுக்காக நான் எங்க அமெரிக்கர்களோட வரி பணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய பிலாசபியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரம்ப் வந்தா மூன்றாம் உலக போர் தவிர்க்கப்படலாம். மேபி அதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு இதா கூட இருக்கலாம். அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஆளு. ஆனா பட் வேற மாதிரி பேசுற ஒரு ஆளாக இவர்கள் நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம், அந்த ஷூட்டிங் பத்தி பேசினப்போ. அதனால நமக்கு அது உறுதியா சொல்ல முடியாது. ஆனா கமலா ஹாரிஸ் வந்தா மூன்றாம் உலக போர் கன்ஃபார்ம். கமலா ஹாரிஸ் வந்தா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியிலிருந்து இப்போ நேரடியாக அமெரிக்க ராணுவம் வந்து இஸ்ரேல் கூட போய் இறங்கி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ட்ரம்ப் வந்தா அது நடக்காதுங்கிறது ஒரு இன்னொரு வழி. இது இன்னொன்னு வந்து உலகம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இஸ்ரேல் இந்த போர், இந்த பாலஸ்தீனத்துல அது நடத்திய அந்த இனப்படுகொலைய
கேள்வி கேட்பதற்கு நம்ம நாடுகளை தூண்டுனா, நம்ம நாடுகளுக்கு எதிராக நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியா இதுல எல்லாம் எழுதுறாங்கல்ல, இது எழுதுறது மூலமா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால யாரே ஜெயிச்சிருந்தாலுமே இந்த போரை நியாயப்படுத்த முடியாது. அவங்களால இந்த போர் ராணுவ வீரர்களை இறக்கி விட்டு அந்த போரை வந்து நியாயப்படுத்த முடியாது. அங்க அந்த போருக்கான நியாயங்கள் இல்லை அப்படின்னா போர் தோத்த கணக்கு. புரியுதா? மக்கள் எல்லாரும், உலக மக்கள் எல்லாரும் நீ செய்யற போர் வந்து அநியாயமான போருங்கிற புரிதல்ல பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த போரை அவங்களால செய்ய முடியாது, மாட்டிக்குவாங்க. ரொம்ப சின்ன மிஸ்டேக் ஆனா கூட அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கும். உலகம் முழுக்க ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாகும். அதனால அவங்க அதை செய்யறதுக்கு தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை உருவாக்கணும். அப்ப போர் கூடாதுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, இந்த போரை முடிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னா இஸ்ரேல் அடங்குவதுதான். இஸ்ரேல் நீங்க அடக்காம, இஸ்ரேல் அடங்காம இந்த போர் முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துல மக்களை கொன்னுட்டு போட்டோம்னு நீங்க எப்படி ஏத்துக்க முடியாத? கண்டிப்பா பக்கத்துல இருக்க இஸ்லாமிய நாடுகள் அமைதியா இருக்குமா? சிலது அமைதியா இருக்கு, ஆனா எல்லாமே அமைதியா இருக்கணும் எப்படி எதிர்பார்க்கறது? அதுக்கு ரீசன் என்ன? மதம்னு பார்த்ததுனால வந்த வினை. நான் வந்து ஏன் வந்து சவுதி அரேபியாவை நம்ப கூடாதுன்னு ஒரு காணொலி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன். ஏன்னா அந்த ராஜா குடும்பம் என்பது யூதர்கள் வெளிவந்தவர்கள். அதுக்கே ப்ரூஃப் ஒன்று இருக்கு. அந்த பேர்லாம் நான் மறந்துட்டேன். யாரோ ஒருத்தவங்களுடைய வழி வந்தவங்க தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த நபர் வந்து யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர். அவரோட வழி வந்தவங்க தான் அந்த ராஜ குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க இனம் என்ன இனம்? இனத்தால் அவர்கள் யூதர்கள். இதே கசாரியா, ஆமா, அந்த பகுதி யூதர்கள். இனத்தால் அவர்கள் யூதர்கள். ஆனா அவங்க கண்டிப்பா இங்க கலப்பாயிருப்பாங்க. அவங்க இங்க வந்து அரபு நாட்டுல பொண்ணு எடுக்கிறது, இது கல்யாணம் பண்றது, திருமண முறைகள் இங்க இருக்கும்போது இங்க கலப்பு இருக்கும். ஆனா இனம் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் வந்து என்னவா இருக்கும்னா யூதரா இருக்கு. இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இனம்னு பார்க்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. மதம் தான். ஒருத்தர் இஸ்லாமிய முஸ்லீமா ஆயிட்டாருன்னா அவருக்கு இனம்லாம் கிடையாது. அந்த பிலாசபி அவங்க அந்த மதத்துல இருக்கு. கிறிஸ்டியானிட்டிலே நம்ம சொல்றது நியாயம் என்னன்னா ஜாதி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாருமே ஒண்ணு சொல்லுது. ஆனா கிறிஸ்டியன்ஸ் அப்படி பாக்குறாங்களான்னு தெரியல. கிறிஸ்டியன்ஸ் அப்படி பாக்குறது இல்ல, முஸ்லிம்ஸ் அப்படி பாக்குறது இல்ல. இன் ரியாலிட்டி முஸ்லிம்ஸ்லயும் சாதிகள் இருக்கு. முஸ்லிம்ஸ்லயும் வெவ்வேறு பிலீஃப் சிஸ்டம். முஸ்லிம்ஸ்குள்ள சுன்னி அது பேசிருக்காங்க. அப்ப இந்த புரிதல் ஆனா மதமாக என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டா அவங்களுக்குள்ள இனம்லாம் பார்க்க கூடாதுன்னு. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. இனம்லாம் பார்க்க கூடாது, பார்க்கணும்னா இப்ப சவுதி பிரின்சஸ் பிரின்ஸ் இவங்கெல்லாம் என்ன, அவங்க வந்து முஸ்லிம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா இனத்தால் அவங்க அரபு நாட்டுக்காரங்களா இல்ல, அவங்க யூத இனத்தை சார்ந்தவர்கள் இனத்தால. ஆனா மதத்தால முஸ்லிம்ஸ். இப்ப புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து சவுதி அரேபியா மட்டும் இந்த இடத்துல ஸ்டாண்டு ஆப்போசிட்டா நிக்குது. ஏன் அந்த குடும்பங்கள் மட்டும் உலக கார்பரேட்டுகளோட எல்லாம் தொடர்பு, மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் கார்பரேட் இருக்கும் பொழுது இந்த பெரிய பெரிய ஐரோப்பிய கார்பரேட்டுகளோட பெரிய அளவு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு, ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு அமெரிக்காவோட கை குறிக்கும். அமெரிக்காவை வெறுக்கிறார்கள் மற்ற இஸ்லாமிய நாடுகள். சவுதி அரேபியா மட்டும் எப்படி கைகோத்து நிக்க முடியுது? இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நோக்கம் என்னன்னா இவர்கள் வந்து முழுக்க முழுக்க யூத இனத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தானே ஆய்வு பண்ணி பாருங்க. அந்த வழியெல்லாம் இருக்கும். நான் முன்னாடி நான் அந்த வீடியோல லீனியேஜ் பத்தி பேசுறேன். லீனியேஜ்லாம் இருக்கு. அந்த லீனியேஜ் எனக்கு பேர்லாம் மறந்து போச்சு. அதுல இருக்கு. நான் பேசியிருப்பேன். ஆனா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன். சவுதி அரேபியா வந்து ஏன் வந்து ஒரு இஸ்லாமிய நாடா கருதக்கூடாதுன்னு ஒரு காணொலியே பேசியிருப்பேன். வேற ஏதோ போருக்காக தான் பேசுனது. அப்ப இங்க இதுதான் விஷயம். அப்ப இந்த நம்மளோட கவனம் என்னன்னா மக்கள் வந்து சாகக்கூடாது. அது யாராக இருந்தாலும். போர்னா மக்கள் செத்துருவாங்க, தடுக்க முடியாது. போர்னா மக்களுக்கு குண்டு போடுறாங்க, ஈரான் குண்டை தூக்கி போடுறது, அதுல கண்டிப்பா குழந்தைகள் செத்துருக்கலாம்ல. பாலஸ்தீனத்துல மட்டும்தான் குழந்தைகள் இருக்கா? கண்டிப்பா இதுலயும் குழந்தைகள் இருக்கு, இஸ்ரேல்லயும் குழந்தைகள் இருக்கு. குழந்தைகள்லாம் வந்து குற்றவாளிகள் கிடையாது. குற்றம் செஞ்சாதான் குற்றவாளி, தவறுக்கு துணை போனாதான் குற்றவாளி. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப குழந்தைகள் பலியாகுது இல்ல. அப்ப அந்த பாவத்தை யாராவது ஒருத்தவங்க, அது பாவம் தானே, அது பாவ செயல் தானே. அது யூதன் செஞ்சா என்ன, முஸ்லீம் செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. ஆனா இறுதியா எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு பாரு, இங்க நம்ம சேஃபா இருக்கும். இதனால அப்படிலாம் இல்ல, இருங்க வரேன். அப்ப அதனாலதான் கமெண்ட் சேஃபா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இதுல வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்காமல் நம்ம ஒன்னா செய்யலாம், இல்ல அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டு நிக்கலாம். அந்த ஒரு அழுத்தத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கானால உள்ள வந்து ஃபுல் ஃபிளஜ்டா இறங்க முடியாது. அந்த ஃபுல் ஃபிளஜ்டா அமெரிக்கா இறங்கல அப்படின்னா இஸ்ரேல் டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடும். இஸ்ரேல் டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுச்சுன்னா உலக அமைதி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போர் என்பது ஒரு உலக போராக மாறாமல் இருக்கும். அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா இது உலக போரா மாறாது. ஆனா ஒன்ஸ் அமெரிக்கா தனது இராணுவத்தை உள்ள அனுப்பிடுச்சு, நேரடி தாக்குதலுக்குள்ள அமெரிக்கா ஈரானை அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே,
அன்றைய நொடியிலிருந்து உலகப்போர் தொடங்கி விட்டதுன்னு பொருள். அப்படியே வச்சுக்கோங்கன்றீங்க. உலகப்போர் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அமெரிக்கா தாக்குச்சுன்னா அடுத்து ரஷ்யாவோ இல்லை மற்ற நாடுகளோ உள்ள உதவிக்கு வருவாங்க. அணு ஆயுத நாடுகள் உள்ள மோதும் பொழுது இப்பவே இந்த உக்ரைன் ரஷ்யா போர்லயே ரஷ்யாவோட பெரிய பிரஷர் என்ன தெரியுமா? அணு ஆயுதத்தை போட்டுலாமா வேண்டாமா அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. நீ அணு ஆயுதத்தை போடுங்கிறதான் அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்துக்கிட்டு பண்ண கூத்து. வேணும்னே அணு உலைகளை தாக்குறாங்க. ரஷ்யாவோட அணு உலைகள் தாக்கப்படுதுங்க. அது என்னது? அணு உலைங்கிறதே ஒரு விதமான அணுகுண்டு மாதிரி தான். அதுல குண்டு போட்டு தாக்குனீங்கன்னா அது வெடிச்சதுன்னா ரேடியோ ஆக்டிவ் கிட்டத்தட்ட அணுகுண்டு போட்ட கணக்கு தானே. அதை தாக்குறாங்க. திரும்ப ரஷ்யா என்ன பண்ணும்? ட்ரிகர் ஆகி அணுகுண்டு போட்டுரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்காப்புல புட்டின். ஏன்னா அணுகுண்டை போட்டோம்னா இவர் குற்றவாளி ஆயிடுவாரு. கை நீட்டிடுவாங்கலாம். பாத்தீங்களா, இவர் தான் அணுகுண்டை போட்டாரு, உலகப்புறம் தொடங்கிட்டாரு, நானும் அணுகுண்டை போடுறேன்னு சொல்லி மாறி மாறி அணுகுண்டு போடுவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க உலகத்தை. உலகமே முடிஞ்சு போயிடும். அப்ப இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அமெரிக்கா உள்ள வராம இருக்கணுங்கிறது தான் இப்ப நம்மளுடைய ஒரே இன்டென்ஷன். அமெரிக்கா உள்ள வந்துடக்கூடாது, மூக்கம் நுழைச்சிடக்கூடாது இதுக்குள்ள. அப்ப அமெரிக்காவுக்கு எதிராக பேசுனா எப்படி எதிராக பேச முடியும்? இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாதான் அமெரிக்காவே எதிர்க்க முடியும். இந்த புரிதல்ல தான் நம்ம இஸ்ரேலை இந்த போர்ல எதிர்க்கிறோம். எதற்கு? இஸ்லாமிய மக்கள்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுல, மக்கள்லாம் நல்லா வாழணும். ஏன்னா இஸ்ரேல்ல இருக்க மக்களும் அங்க இருக்கிற யூதர்களும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளுமே நல்லா வாழணும்னா இஸ்ரேலுடைய அந்த ஜியோனிச புத்தி அடங்கணும். அந்த ஜியோனிச புத்தி அடங்கினா மட்டும்தான் இதை சேஃபா நம்ம நிப்பாட்ட முடியும். ஈரானிய அதிபர் இவங்கெல்லாம் இந்த காமெடி இவங்கெல்லாம் பேசுறது நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும். அவங்க ஜியோனிசத்தை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. ஜியோனிஸ் ரெஜிம் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெளிவா தெரியுது இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணணும்ட்டு. ஆனா வேற வழி இல்லை. இன்னைக்கு அவங்க எல்லாருமே ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கு எல்லாம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லெபனான் பக்கத்து நாட்டை தாக்குறாங்க. அப்ப வேடிக்கை பார்க்க முடியுமா? சவுதி அரேபியா வேடிக்கை பார்க்கும், வெக்கங்கெட்ட கூட்டம். ஈரான் வேடிக்கை பார்க்கல. அப்ப ஈரான் தாக்குதல் நடக்குது. இப்ப இதனால என்ன ஆகும்னா, இப்ப இந்த இது போட்டாங்க, நமக்கு மிசைல் தாக்குதல் நடந்துருச்சு. இப்ப இதுக்கு திரும்ப ரியாக்ட் பண்றேங்கிற பேர்ல இஸ்ரேல் மட்டும் பண்ணுதா, அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணுதாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப பேசிட்டு இருக்க வரைக்கும் தெரியல, சொல்ல முடியாது. பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அடுத்த ஒரு தாக்குதல் நடக்கலாம். பார்த்துட்டு இருந்தோம் நியூஸ். இது வரைக்கும் இப்ப நடக்கல. இந்த வீடியோ வர்றது காலகட்டத்துல ஏதாவது ஒரு பதில் தாக்குதலையும் கூட செஞ்சிருக்கலாம். இதுதான் விஷயம். அப்ப இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னா 3ஆம் உலக போர் என்பது தொடங்கி விட்டது என்று புரிந்து கொள்க. சரி, இப்ப 3ஆம் உலக போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா உங்களையும் என்னையும் மட்டுமின்றி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித இனத்தை, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி பாதிக்கும்ங்கிறத பார்ப்போம். சிம்பிள். நீங்க ஒரு சினேரியோவை மனசுல வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த ட்வீட்டை போக்குறீங்களோ உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க பையனோ, உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ, உங்க உறவினர்களோ, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய காதலியோ இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கலாம், இல்ல தூத்துக்குடியில இருக்கலாம். ஏதாவது ஒரு ஊர்ல முக்கியமான இருக்க அந்த ஹப் பாயிண்ட்ஸ், அணுகுண்டுகள், அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது வேலைக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். 3ஆம் உலக போர் ஒன்று தொடங்கிருச்சு அப்படின்னா செயின் ரியாக்ஷன்ல எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடோட மோதும். இந்த நாடு நம்மளோட மோதிருச்சு, இந்த நாடோட நம்ம மோதணும் நடக்கும். இப்ப இந்தியா இந்த போருக்குள்ள இழுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, நடுநிலையா நின்றுச்சுன்னா தப்பிச்சோம். இந்த போருக்குள்ள உள்ள இழுக்கப்பட்டுருச்சு, வேற வழி இல்லாம யாரோ ஒரு தரப்புல நம்ம போயிட்டோம் அப்படின்னா எதிர் தரப்பு நாடு குண்டு போடுதுன்னே வைங்க. அந்த இடத்துக்கு நீங்க இப்ப யோசிங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. சென்னையில குண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி செய்தியில வருது. அப்ப என்ன ஆகும்? செல்போன் நெட்வொர்க்ல இருந்து எல்லாமே என்ன ஆகும்? சென்னையில கட் ஆயிரும். சென்னையில மிசைல் தாக்குதல் நடக்குதுன்னா எல்லா நெட்வொர்க்ஸ் எல்லாம் அடி வாங்கிரும், போயிடும். கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிரும், இன்டர்நெட் எல்லாம் கட் ஆயிரும், பிளாக் அவுட் ஆயிருமா? ஒரு நாள் அட்லீஸ்ட் மினிமம் ஆகும் சரியாகி தொலைத்தொடர்பு இயல்பு நிலை வர்றதுக்கு. ஒரு நாள் இயல்பு நிலையெல்லாம் வராது. எப்படி இயல்பு நிலை வரும்? அது அங்க இருந்து கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் டைம். இந்த ஒரு நாள் எப்படி உணர்வீங்க? உங்களுடைய அம்மா அங்க இருக்கிறாங்க சென்னையில, யார் இருக்கா யார் செத்தானே தெரியாது. அப்படி யோசிங்களேன். அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? குழுன்னு இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஹாப்பியா இருக்குமா? அப்படி நடக்கலாமா? அப்படி ஒரு நிகழ்வு வேகமா நடக்கணுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க அந்த 3ஆம் உலக போர், இஸ்ரேல் நீனா 3ஆம் உலக போர்ங்கிற. அப்படி 3ஆம் உலக போர் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் குண்டு விழுகுண்டா. நம்ம அப்பா காலகட்டத்துல சொல்லுவாங்க,
விளக்குகள், மின் விளக்குகள் போடாதீர்கள். இரவு நேரத்தில் மின் விளக்குகள் போடாதீர்கள். விமான சத்தங்கள் கேட்டால் பதுங்கு குழிகளுக்கு செல்லுங்கள். இந்த இதை கொஞ்சம் யோசிங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ஸ், இன்னைக்கு சென்னையில எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்? அது 16வது மாடியில இருக்கன்னு வச்சுக்கோ. 16வது மாடியில இருக்க, 20வது மாடியில இருக்க, ஒரே ஒரு சைரன் சத்தம் கேட்கும் உனக்கு, வரும். நீ ஹெட்செட் மாட்டினா அதுவும் கேட்காது. லிஃப்ட் வேலை செய்யாது. லிஃப்ட் எல்லாம் கூட வேலை செய்யுங்க. குண்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. குண்டுகள் வருது வானத்துல இருந்து. இப்ப இந்த இதுல நீங்க பாத்தீங்களா, ஈரான்ல மக்கள் பாக்குறாங்களா, அது மாதிரி குண்டுகள் வானத்துல இருந்து வருது. என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய பேனிக் ஆகும் அந்த டைம். இந்த இதான் ஜஸ்ட் இமேஜின் அண்ட் லீவ் தட் மொமெண்ட். அதுவும் அமைதியை மட்டுமே பார்த்து வளர்ந்து நம்மளுக்கு அதெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்றது, இந்த விஷயங்களை நீங்க உணருங்க. இப்ப நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்களுடைய காதலி அங்க இருக்கிறாங்க, உங்களுடைய குழந்தை, நீங்க வந்து ஆசாசியா நம்ம குழந்தைய டாக்டர் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் சேர்க்கணும், நம்ம குழந்தை நல்லா பேசுது, நம்ம குழந்தை அழகா தவழுதுன்னா பார்த்து ஆசாசியா வளர்த்த குழந்தை அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 200 குடும்பங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஏவுகணை வந்து உங்க அபார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த மொமெண்ட் இப்ப லீவ் பண்ணுங்க, எல்லாம் வாழ்ந்து பாருங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த அப்படியே வரும், ஏவுகணை வரும், உங்க கண்ணு முன்னாடியே உங்க வாழ்க்கை எல்லாம் காணாம போயிட்டு இருக்கும். வித்தின் மிஞ்சி போனா ஒரு 2 minutesல அது ரீச் அவுட் ஆயிரும் உங்களை. அந்த 2 minutesல நீங்க எப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எவாக்குவேட் ஆவீங்க? என்ன பண்ணுவீங்க? பேனிக் ஆவீங்க. கதவை திறந்துட்டு ஓட பார்ப்பீங்க. லிஃப்ட் எல்லாம் இருக்காது, படியில தான் 16வது மாடியில இருந்து ஓடி வருவேன் உசுரை காப்பாத்திக்கலான்னு. வெட்டிக்கிற சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் உனக்கு கேட்கும். ஃபர்ஸ்ட் சத்தம் கூட கேட்காது. உனக்கு வந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் நல்லா அப்படியே பிரகாசமா இருக்கும், சூரிய ஒளி. என்னது நட்டன் ராத்திரி சூரிய ஒளி வருதுன்னு பார்ப்ப. அடுத்து ஒரு ஷாக் வேவோட ஒரு சவுண்ட் வரும். தெரிச்சு போய் உழுவ. குழந்தைகள் சொல்ல முடியாது, ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கெல்லாம் தாங்காது, அவங்களோட ஜவ்வு இதெல்லாம் தாங்காது, சத்தத்தை இதெல்லாம். பெரியவங்களுக்கே கஷ்டம். போய் இடிச்சு போய் உழுவ. உன்னோட பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கண்ணு முன்னாடி இடிய ஆரம்பிக்கும். அப்ப யோசிங்க. ஓகே, இதே மாதிரி யோசிங்களேன். ஒவ்வொருத்தரும் அங்க நம்ம குடும்பம், இப்ப ஃபேமிலி இருக்கு, நம்ம வீட்டுக்கு மேல ஒரு குண்டு விழுக போகுது. அப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி தப்பிப்பீங்க? இது அப்படியே எங்கெங்க போனா பொழப்பு இருக்காது, கடைசியில சோத்துக்கு அடிச்சுப்போம், ஒரு பிரெட்டுக்காக 2 உயிர் போவோம். அந்த மாதிரி இமீடியட்டா நடக்கிறது. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? பேனிக் ஆவீங்க. தங்கருக்கு உனக்கு அடுத்து வீடு கிடைக்காது, வீடு இருக்காது, எல்லாம் பேனிக்கா இருப்பாங்க. தண்ணி சப்ளைல இருந்து வாட்டர் செயின்ல இருந்து எல்லாம் ப்ராப்ளம் ஆகும். கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ற பார்க்கும். அதே சமயத்துல பதில் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் போக ஆரம்பிக்கும். இங்க ரெஸ்கியூக்கு ஒரு டீம் வந்து ரெஸ்கியூ பண்றதுல இருக்கும். அப்ப பொருளாதாரம் என்னவா இருக்கும்? இன்னைக்கெல்லாம் போறோம், ஓலா ஊபர்ல போறோம், ஜிபே பண்றோம், ஏடிஎம் வேலை செய்யாது, கையில காசு இருக்காது, பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுவ? உங்ககிட்ட காசு இருந்தா ஒண்ணு முடியாது. நிலம் தான் வித்து சம்பாரிச்சலாம் நினைக்கிறியா? விற்க முடியாது. காசுக்கே மதிப்பு இருக்கு. அதான் வாங்க மாட்டான் இவனுமே. என்ன பண்ணுவ? பசிக்கும் உனக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்னா ஹெலிகாப்டருக்காக வெயிட் பண்ணுவேன். ஏன் ஹெலிகாப்டருக்காக வெயிட் பண்ணுவேன்? உணவு பொட்டணம் போடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் குடும்பத்தோட. அப்படியே வந்துட்டு யாரா போடுவாங்களா, பிச்சைக்கார மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அந்த பிரெட் பாக்கெட் வந்து விழுகும். அந்த பிரெட் பாக்கெட்டுக்கு 3 குடும்பம் இருந்துச்சுன்னா ஏன் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். தெருநாய் மாதிரி அடிச்சுப்போம். இதெல்லாம் யோசிச்சு லிவ் திஸ் மொமெண்ட். இந்த அப்படியே இந்த எண்ணத்துல வாழு. இதுதான் போர். இந்த போர் வேணும், இந்த போர் நடக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணு, தாராளமா போய் சப்போர்ட் பண்ணு. அடிச்சு சொல்றேன், யாரெல்லாம் நீங்க இப்ப சப்போர்ட் பண்றீங்களோ இந்த நிலை வந்து விடும். இந்த நிலை வரக்கூடாது. உலகம் அமைதியா இருக்கணும், போர் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாதிப்பு வரும். இது எந்த நாடும் இதுல தப்பிக்காது. உலக போர்ல எந்த நாடும் தப்பிக்கல. உலக போர்ல இந்தியா மேலும் குண்டுகள் போடப்பட்டது. இதெல்லாம் தெரியுதா தெரியலையா? உலக போர் வந்துச்சுன்னா அப்ப இன்ஃபேக்ட் அந்த டைம்ல உலக போர்ல இந்தியா விடுதலை பெற்ற நாடா கூட இல்ல. ஆனா இந்தியா மேல தாக்குதல் நடந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு இந்தியா கிட்ட ராணுவம் இருக்கு, இந்தியா ஒரு விடுதலை பெற்ற நாடாக இருக்கு. இது ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தீரும், ஆட்டோமேட்டிக்கா தாக்குதல் நடக்கும். சீனா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி கூட்டணியில போறீங்கிறது பொறுத்து. குண்டுகள் போட போகும்போது இந்தியன் பாப்புலேஷனோட இதுல எல்லாம் ஒரு ஊர்ல குண்டு பண்ணி அங்க போடுற எத்தனை பேர் செத்தானா 200 பேர் செத்தாம்பான். ஊருக்கு நடுவுல குண்டு போட்டா 200 பேர் செத்தாங்க அவன் சொல்லுவான். நம்ம ஊர்ல ஊருக்கு நடுவுல குண்டு போட்டா 200 பேரா? நம்மளோட டென்சிட்டி என்ன? பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன? இங்க லட்சக்கணக்கான பேர் சாவாங்க ஒரு குண்டுக்கு. இங்கெல்லாம் ஒரு மிசைல் அட்டாக் வந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் விழுந்துச்சு அப்படின்னா இங்க கேஷுவாலிட்டிஸோட எண்ணிக்கை என்னவா இருக்கும்?
ஒரு மிசைலுக்கு 500-600 ஆவான். அவ்வளவு டென்ஸ் பேக்கடா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சென்னை மாதிரியான பெருநகர தான் அடிப்பான். அப்ப பெருநகரத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் உடனடியா வெக்கேட் பண்ணிட்டு போங்கம்பா. இன்னைக்குலாம் நம்ம அன்றாட கட்சிகளை நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் இன்னைக்கு வர காசை வச்சு நம்ம வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்? எப்படி தப்பிப்பீங்க? எத்தனை பேர்கிட்ட கார் இருக்கு சொந்தமா? கார் இருந்தாலும் என்ன தப்பிக்கலாம். அதுவும் டீசல் இருக்காது. கார் இருக்கும். எல்லாரும் போயிட்டு வெளியூருக்கு போறோம்னா டீசல் போனா டேங்க்ஸ் இருக்காது. ஏற்கனவே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோமே நம்ம தான். இந்த மழை அடிச்சும் போது தப்பிச்சு எல்லாம் போனப்ப, வெள்ளம் வந்தப்ப தப்பிச்சு போனப்ப எல்லாம் நீங்க பாக்குறீங்க. கோவிட் அப்போ எல்லாமே அதை விட ரொம்ப ரிஸ்கிங்க. ஏன்னா அப்ப வந்துச்சுன்னா கூட இந்தியாவுக்கு ஃபியூயல் சப்ளை இருக்குங்க. ஆனா இந்தியா என்ன தெரியுமா பண்ணும்? எல்லா ஃபியூயல் சப்ளையும் ராணுவத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிடும். ஏன்னா நீ கார்ல வீட்டுக்கு போறது முக்கியமா, விமானம் பறக்கிறது முக்கியமா, டேங்குகள் போறது முக்கியமா, ஆர்டிலரி இந்த வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் போறதுக்கு, ஜீப்பு போறதுக்கு அவங்களுக்கு வேணும்ல, லாரிஸ் போறதுக்கு, அவங்களுக்கு சப்ளை வெப்பன்ஸ் போறதுக்குலாம் டீசல்லாம் கையில வேணும். போர்ல அவங்க எல்லாம் சீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க உள்ள இருக்கிற சப்ளை செயின் கட் ஆயிடும். என்ன பண்ணுவ? போறனா என்னமோ ஜாலியா இருக்கீங்களேடாப்பா. யாரா நீங்க? போர்னா நீங்க பார்த்ததே இல்ல. போர்னா வந்து தண்ணியில வீட்டுல போற போர்லடா, போர் பைப் இல்லடா. இல்ல வந்து நீங்க சொல்றீங்களா மச்சி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அந்த போர்லாம் கிடையாதுடா. இது போர். செத்துருவ, தவிப்ப, அழுவ, கலங்குவ, உன் உறவினர்கள் சாவாங்க, பிணங்கள் கிடைக்காது, காணாமல் போவாங்க. போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஒருத்தன் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது விரும்பாத. இந்த போர் நடந்தால் நமக்கு நிச்சயம் நல்வாழ்வு யாருக்குமே கிடையாது. எவனுக்குமே நல்லதில்லை. இந்த போர்கள் யாருக்குமே நல்லதில்லை. போரினால் எந்த ஒரு நன்மையும் கிட்டாது. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். மனிதனுக்கு அறிவு இருக்கு, மிருகங்கள் கிடையாது. மனுஷன் சண்டை போட்டு சாவருக்கு. பேசு, புரிதலை ஏற்படுத்து, ஒற்றுமை உருவாக்கு, ஒரு பஞ்சாயத்து பண்ணு. பேசி பஞ்சாயத்து பண்ண முடியல, நீ எல்லாம் என்ன பெரிய அறிவாளி, நீ எல்லாம் என்ன பெரிய பேசுவதன் மூலமாக, ஒரு கான்வர்சேஷன் மூலமாக உன்னால தீர்வு கொண்டு வர முடியல, நீ எல்லாம் பெரிய என்ன நாடு நீ? அப்போ ஒன்னும் புரியாம வாட்டு அமைதியை நோக்கிதான் 3ஆம் உலகப் போர் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு தலை கழுதையா கத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் எத்தனை வீடியோக்கள் பேசிட்டேன். உலகப் போருக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க, அது ஆபத்து. அப்ப என்ன சொல்றேன், உலகப் போர் நிப்பாட்டணும் அப்படின்னா வேற வழி இல்லை, இஸ்ரேல் அடங்கணும். இஸ்ரேல் அடங்காமல் உலகப் போர் நிக்காது. நீங்க இப்ப எல்லாம் நினைப்பீங்க, சிலர் இவ்வளவு நேரம் சொன்னதையும் உள்வாங்காம என்ன நினைப்பீங்கன்னா, ஏன் மத்தவங்களும் அமைதி ஆயிட்டாங்கன்னா, மத்தவங்களும் அமைதியா இருக்கும்போது இஸ்ரேல் அமைதியா இருக்குதா? அது அமைதியா இருந்ததே கிடையாது. எப்பவுமே அவன் எலாபரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அவன் நாடு என்னவா இருந்துச்சு ஆரம்பத்துல, இப்ப என்னவா இருக்குது? இப்ப என்ன பண்றான்? திரும்ப எல்லைகளை புடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். திரும்ப லெபனானுக்குள்ள போயிட்டு என்னங்க பண்றான்? கேப்சர் பண்றாங்க, எல்லை விரிவாக்கம்ங்கிறாங்க அவன். இப்ப நீ லெபனானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துற, இதோட விட்டுறியா நீ? அடுத்து என்ன பண்ண? கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இறக்குறியா இல்லையா? கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஏன் இறக்குற? நீ தான் ஹிஸ்புல்லா தலைவரை கொல்லணும்னு சொன்ன, கொன்னுட்ட தானே? நீ தான் கொன்னுட்ட, நீ அறிவிச்சிட்ட. அப்புறம் ஏன் திரும்ப கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புற? உள்ள கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்க லேண்ட் வந்து அவன் வளர்த்துக்கிட்டே போறான். அப்ப இந்த மற்ற நாடுகள் அமைதியா இருக்குமா? அவன் ஒவ்வொரு நாடும் அடிக்கதான் ஆரம்பிக்கும். அப்ப இங்க பிரச்சனை இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு சாவட்டும். நான் என்ன சொல்றேன், ஈரான் சாவட்டும் தனியா, இஸ்ரேலும் ஈரானும் மோதி சாவட்டுங்க, மாத்தி அடிச்சுட்டு சாவட்டுங்க. ஆனா அமெரிக்கா உள்ள வந்தா அங்கதான் அது பெருசாகுது. புரியுதா? நீங்க அவன் ஊர்லயே சண்டை போட்டுக்க 2 பேரும் எக்கடா அடிச்சுட்டு சாவணும், நமக்குலாம் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவறதுல நமக்கு பிரச்சனையே கிடையாது. எவனோ மிஞ்சி ஒருத்தர் அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம், கரெக்டா? அது மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு சாவட்டும், ப்ராப்ளம் இல்லை, உலகத்துக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா அமெரிக்கா உள்ள வந்தா உலகத்துக்கு ப்ராப்ளம். அமெரிக்கா யாருக்கு ஆதரவு உள்ள வருவான்? இஸ்ரேலுக்கு ஆதரவா உள்ள வருவான். அப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வர முடியாத ஒரு சூழலை நம்ம யாரு உருவாக்கணும்? நீங்களும் நானும் உருவாக்கணும். அப்ப இஸ்ரேல் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட சொல்லி, இஸ்ரேலுடைய இந்த போர் நியாயமான போர் இல்லைங்கிற புரிதலை ஏற்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. அந்த ஆப்ஷனை தான் நம்ம சொல்லிட்டோம். ஸோ உலக போர் வந்தால் உங்களுக்கும் நட்டம், எனக்கும் நட்டம், நம் இனத்திற்கும் நட்டம், நம் நாட்டிற்கும் நட்டம், உலகத்திற்கும் நட்டம், இயற்கைக்கும் நட்டம். இன்னைக்கெல்லாம் வந்து எத்தனையோ இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு அமர்த்தி அதுல பாதுகாத்துட்டு மானிட்டர் பண்ணிட்டுலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா? இது எல்லாமே என்ன ஆகும்? நாசமா போயிடும் ஒரே செகண்ட். மக்கள் போர்னு வந்து உணவு தேடுறதுக்கு எல்லாம் உணவு கிடைக்காது, டக்குன்னு காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான் நிறைய பேர். அவன் என்ன பண்ணுவான்? வேட்டையாட ஆரம்பிப்பான். அடுத்து காட்டுல இருக்கு கிடைக்கிறது மானுகின்னு எல்லாத்தையும் வேட்டையாட ஆரம்பிப்பான்.
இயற்கை அழியும், எல்லாம் அழியும் போர்னு வந்துருச்சுன்னா. ஸோ போர் அழிவுக்கான ஒரு சாவி. அந்த சாவியை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு இது பண்றோம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம்னா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். நான் சொல்லிட்டேன். ஆனா நான் மேபி அப்ப வீடியோஸ் இருக்காது, யூடியூப் இருக்காது. ஆனா நான் பேசின கருத்துவம் மண்டைக்குள்ள இருக்கும். அப்ப யோசிப்பேன், பாரிசாலன் கத்துனானே, கதர்னானே, போர் வந்தா நமக்கு பாதிப்பு வரும்னு. உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தன் போர்ல அந்த குண்டடிப்பட்டு சாகும்போது தான் உனக்கு அது உணர்வாய் என்றால் சிலர் பட்டு திருந்துவார்கள். பட்டு திருந்தட்டும் தான் நான் சொல்றேன். கடைசி 20 நிமிஷம் இந்த காணொலியில வந்து இந்த நாகாசாக்கிக்கு நடுவுலே உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. சேவிங் பிரைவேட் ரயன், 1918, வாக்கிங் டெட் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதுதாங்க சீரியஸா சொல்றேன். எத்தனை படம் எடுத்தாலும் இவங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குதுங்க. அங்க மட்டும் படத்தை படமா பார்த்துட்டு போயிடுறாங்க, மிச்சதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும்ல. இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுமே நம்ம இல்ல. இப்ப நம்ம யாராவது ஒரு முஸ்லிம்ஸ் வந்து பாரிசாலன் வந்து நமக்கு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதனால பாரிசாலனுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம்னு முடிவு கட்டி கொடுப்போம் அவருக்கு, ஏதாவது முடிவு எடுப்பாங்களா? யாரும் எங்களுக்கு எந்த ஒரு இதனால எந்த பயனுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த மாதிரியான காணொலிகளை பேசுறதுனால நம்ம யூடியூப்லயுமே ரிஸ்க் தான் அதிகம். இது பேசுறதுனால யூடியூப்க்கு வந்து அங்க லிமிட்டட்ல போயிடும். இந்த ரெவன்யூ எல்லாம் இதுல இந்த வீடியோஸ்ல இருந்து வராது, சேனலுக்கும் ஆபத்து. இத்தனையும் மீறி நம்ம இந்த விஷயத்தை ஏன் கடத்துறோம் அப்படின்னா, எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருடைய உயிர் போகக்கூடாது, அவங்களோட உடைமை போகக்கூடாது, அவங்களோட நிம்மதியான வாழ்க்கை போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இதை நாங்க பதிவு பண்றோம். அதுக்கு மேல இந்த நம்மளுடைய அந்த கருத்துக்கு நீ வந்து களங்கம் கற்பிக்கும் விதமா எதையாவது ஒண்ணு சொல்றேன்னா சொல்லிட்டு போ, பட்டு உணர்வாய், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல அவன்லாம் மாறவே மாட்டான், அதெல்லாம் எப்பவுமே இருப்பாங்க. நீங்களும் வாங்கடா, உங்களோட ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி பாரி. நன்றி.